நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரியோட பித்தலாட்டத்தனமெல்லாம் இந்த வாரம் வெளியில வரப்போகுதுங்க. இப்ப அபி வந்து சுந்தரி கிட்ட ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனு வந்து கன்சீவா இருக்கா அப்படின்னு சுந்தரிய பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக சுந்தரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது நாடி புடிச்சு பார்க்கிறவங்கள வர வச்சு அணுவுக்கே தெரியாம அணுவோட கைய பிடிக்க வச்சு அனு கன்சீவா இருக்கிறா அப்படின்னு சொல்ல வச்சர்றாங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சு அபியோட ஏற்பாடா தான் இருக்கும். அவங்க கிட்ட நாடி பிடிக்க வந்தவங்க கிட்டயும் நம்ம அபி ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் அவங்களும் பிடிச்சு பார்த்துட்டு, அனு கன்சீவா இல்லனாலும் கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இத வச்சு சுந்தரி அனு மேல ஒரு பிரச்சனைய கொண்டு வராங்க. அனு கன்சீவா இருக்கா. ஆனா நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம ஏமாத்தி இருக்கிறா, மறைச்சிருக்கா அப்படின்னு ஒரு பிரச்சனைய கொண்டு வர, அனு வந்து நான் கன்சீவாவே இல்ல. நானும் ஆகாஷும் இன்னும் ஒண்ணா சேர்ந்தே வாழல அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரி வந்து இப்படியெல்லாம் ஏமாத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜோசியக்கார் மேட்டர் வந்து நம்ம அபிக்கும், அனுவுக்கும் இப்ப தெரியும் இல்லையா? ஜோசியக்காரர வீட்டுக்கே வர வச்சு சுந்தரி தான் இப்படிலாம் என்னைய சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு.